வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்ட வீடியோ வந்து சீக்ரெட் மெசேஜ் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு, அடுத்து இன்விசிபிள் இன்க் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி இன்விசிபிள் லெட்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்விசிபிள் லெட்டர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு A4 சீட் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம மெசேஜ் எழுத போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி வந்து ஒன்று ஒயிட் கலரே நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கலராக நீங்கள் எடுக்காதீங்க, வெள்ளை கலரே வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் வந்து சீக்ரெட் மெசேஜ் வந்து ஏதாவது சம்திங் எழுத போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலனாலும் பிடிச்சி எழுதிக்கலாம். நான் வந்து பின்னாடி வச்சு எழுத போகிறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் கரெக்டாக எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படி வச்சு நான் எழுத வைக்கிறேன். எழுதும் போல உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் வேர்டு வந்து என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து திரளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன சீக்ரெட் மெசேஜ் எழுதணுமோ ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீக்ரெட் மெசேஜ் வந்து எல்லாமே நடுவில் என்ன எழுதணுமோ எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து எழுதுனது வந்து தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து தெரிய வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் கலர்ஸ் எடுத்து நம்ம மேலே லைட்டாக தேய்ச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து என்ன எழுதியிருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். நீங்கள் லைட்டாக வாட்டர் கலரை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வந்து கலந்துக்கோங்க, ஏன்னா லைட்டாக சாயம் இருந்தாலே போதும். அதுக்காக தான், இதுக்கு ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்து யூஸ் பண்ணி லைட்டாக தொட்டு இதுக்கு மேலே வந்து தேய்க்க போகிறேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து தமிழ்ங்கிறது கரெக்டாகவே தெரியுது. அவ்வளவுதான். இது வந்து சிம்பிளான மெத்தடு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெழுகுவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து மெழுகுவர்த்திக்கு மேலே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எதுவுமே இதாகாது, ஒட்டாது. ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம அதில் எழுதுறனால இப்போ வாட்டர் கலரை வந்து மேலே வச்சு தேய்க்கும் போல் அதில் மட்டும் ஒட்டாமல் மீதி பேப்பர்லனா எல்லாமே கரெக்டாக ஒட்டுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர்ஸை வந்து வியூ பண்ண முடியுது. இவ்வளவு தான். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய மெத்தட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் மெசேஜுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், விஜய் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்டு விஜய் ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். அவ்வளவுதான். மெசேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதை கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நிறைய வீடியோஸில் வந்து லெமனை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க சீக்ரெட் மெசேஜ். அடுத்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிரரில் வந்து ஈர பேப்பரை வந்து நனைச்சி வச்சு எழுதி அதை வந்து இன்விசிபிள் ஆக்கி காமிச்சிருப்பாங்க. இதனால் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்காக தான் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இதை நான் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.